அடுத்து சொர்க்கத்தில் மரம் இருக்குமா இல்லையா? சொர்க்கத்தில் மரங்கள், அழகான மரங்கள், தோட்டங்கள், பல கனிகளை தரக்கூடிய தோட்டங்கள் இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தை 100 ஆண்டுகள் வேகமான குதிரையில் நீங்கள் சுத்தி வந்தாலும் சுத்தி முடிக்க முடியாது. இந்த மரம் கிடைக்கணும் என்னங்க செய்யணும்? என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹ். ஒரு வார்த்தை போதும். 100 ஆண்டுகள் உங்களுக்கு சுத்தி முடிக்க முடியாத மரம் உங்களுக்காக தயார் செய்யப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் நசீபாக்கட்டும். அடுத்து சொர்க்கத்துக்கு போகும்போது சாப்பாடு வேணுமா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் முதல்ல போகும்போதே கொடுக்கக்கூடிய சாப்பாடு என்ன தெரியுமா? இந்த பூமியை அப்படியே ரொட்டியாக மடித்து, எது மேல நடந்து வந்தியோ அதையே நீ சாப்பிடுன்னு சொல்லி ரொட்டியா எல்லாம் மடிச்சு கொடுப்பான். கறி இருந்தா தானே சாப்பிட முடியும். நம்ம காலத்துல கறி இல்லைன்னா நம்ம சாப்பிட மாட்டோமே. மீனுடைய இறைச்சியை, மீனுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, அதுக்கு உள்ள இருக்குமே, மீனுடைய இறைச்சி அல்லது காளை மாட்டின் இறைச்சியை அல்லாஹ் பொரித்து அவர்களுக்கு கொடுப்பான் என்று. இன்னும் சொர்க்கத்திலே பழங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். எல்லாமே ஒரே பழமா இருக்கும். ஆப்பிள பாத்தீங்கன்னா பல மரங்கள் தொங்கும். ஆப்பிள் சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். எந்த ஆப்பிள் எடுத்தாலும் ஒவ்வொரு ருசியா வரும். கேட்பாரு, என்ன நீங்க உலகத்தில் கொடுத்ததே கொடுக்குறீங்களே எங்களுக்கு இங்க? அப்ப சொல்லுவாங்க, ருசிகு, நீ சாப்பிடு, ருசிக்குனா மின் கபல் ஓதூபிஹி முதஷாபிஹா, நீ சாப்பிட ஒவ்வொரு ஆப்பிளுமே டிஃபரெண்டா இருக்கும், நீ சாப்பிட்டுக்கிட்டே இருன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து தாகம் எடுக்குமா இல்லையா, தண்ணி கொடுக்கணுமா இல்லையா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸ்பெஷலா அவனுக்காகவே ஆறுகளை வச்சு தண்ணிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான். இன்னொன்னு தெரியுமா, குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்றான் தண்ணி கொடுக்கிற விஷயத்துல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருட்கொடையை பாருங்கள், அல்லாஹ்வின் அன்பை புரிந்து கொள்ளுங்கள் அன்பிற்கினியவர்களே. அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் அந்த மூமினுக்கு தண்ணி கொடுப்பான். வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா, சுத்தமான நீரை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அடுத்து சொர்க்கத்துல சந்தைகள், ஒரே வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு கிடந்தா, ஒரே அந்த மாடிகளே உட்கார்ந்துட்டு இருந்தா நேரம் போகாதா இல்லையா? ஏதாவது நம்ம காலத்துல இன்னைக்கு போறோமா இல்லையா? இந்த ஈஏ, இந்த ஸ்பென்சர் அல்லது இந்த சிட்டி சென்டர், இந்த மாதிரி ஷைத்தானுடைய வீடுகள் இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சமுதாயத்திற்கு எங்கதான் போச்சோ பொழுது கழிக்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய சாபத்துடைய இடத்துல போய் உட்கார்ந்து இருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கோபத்துடைய இடம் சந்தைகள், கடை வீதிகள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய இடம் பள்ளிவாசல்கள் என்று. இன்னைக்கு பள்ளிவாசல்கள் காத்து ஓடுது. இந்த மாதிரி இந்த மால்கள் எல்லாம், இந்த நரகத்தின் வாசல்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. நரகத்திற்கு அழைத்து செல்லுவதற்காக பள்ளிவாசல்கள் எல்லாம் காலியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, சொர்க்கத்திலே அந்த சந்தைகள், இன்ன ஃபில் ஜன்னத்தில் சூகா, சொர்க்கத்திலே சந்தைகள் இருக்கும். சந்தைகள் வெள்ளிக்கிழமை சந்தைகள் கூடும். அப்படித்தானே? ஜும்மான் அல்லாஹ் ஸ்பெஷல் அனௌன்ஸ் பண்ணுவான், வாங்கன்னு சொல்லி. சந்தைகள்ல ஹூர்லின் பெண்களுக்காக, நம்முடைய சொர்க்கத்துடைய, நம்முடைய உலகத்துடைய பெண்களுக்காகவும் அள்ளிட்டு போவாங்க. எதை அள்ளிட்டு போவாங்க? தங்கம், வெள்ளி, வைடூரிய, மாணிக்கம். என்னங்க காசுங்க? எந்த நாட்டு காசுங்க கொடுக்கப்படும்? எந்த நாட்டு காசு? அங்க போய் ஒரு 10 கிராம், ஒரு 10 சவரன் தங்கம் ஒண்ணா என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், மலக்குகள் அள்ளி கொடுப்பாங்க. எடுத்துட்டு போன்னு சொல்லி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க எவ்வளவு அழகான ஒரு மாளிகையை வைத்திருக்கிறான் பாருங்க. அடுத்து ஸ்பெஷலா நமக்கு ரொம்ப முக்கியமான தேவைகள் ஹூர்லின் பெண்கள். இவங்களை பத்தி பார்க்கணுமா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், ஹூர்லின்களின் தன்மையை காசியாத்துன் ஹூரும் மக்சூராத், அவர்கள் தாழ்ந்தவர்களாக இருப்பார்கள். அவங்களுடைய முதல் தன்மை என்ன தெரியுமா? தன்னுடைய கணவனை தவிர வேறு யாரையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். இதுதான் அவங்களுடைய தன்மை, முதல் தன்மை. தலைகளை தாழ்த்தியவர்களாக இருப்பார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த ஹூரில் ஐன் பெண்கள் இந்த கடலிலே துப்பினால் போதும், இந்த கடலே நறுமணமாகிவிடும். அந்த ஹூரிலின் பெண்கள் வானத்தின் முகடை துறந்து லேசா எட்டி பார்த்தா போதும், இந்த பூமியே வெளிச்சமாகிவிடும் என்று. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு அழகாக அந்த ஹூரிலின் பெண்களை படைத்திருக்கிறான். நம்ம பெண்களும் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்து சென்றால் அந்த ஹூரிலின் பெண்களை விட சிறந்த பெண்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவான்.
மேலும் சொர்க்கத்தில் கடைசியா, இதோட சொர்க்கத்தை முடிச்சுக்கிறோம், நரகத்துக்குள்ள போவோம், நேரம் கம்மியா இருக்கு. சொர்க்கத்தில் கடைசியா போகக்கூடிய மனுஷன் நிறைய பயான்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அழகான மனுஷன். நான் நினைச்சுக்காதீங்க அந்த மனுஷன் நம்மளா கூட இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகத்தில் கடந்து வெந்து நரகத்திலிருந்து கஷ்டப்பட்டு எரி கட்டையாகி நரகத்துடைய அடையாளத்தை வாங்கிக்கிட்டு அல்லாட்ட கடைசியில வந்து கேட்பான், யா அல்லாஹ், நரகத்தில் ஈமான் கொண்டவங்க யாருமே இல்லை, என்னை எப்படியாவது வெளியேற்றிருன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களித்தது போல யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உறுதியாக சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று சொன்னதற்காக அல்லாஹ் சொல்லுவான், உன்னால முடியாது சொர்க்கத்துக்குள்ள போற வைக்கிறதுலாம், வேற ஏதாவது கேளு. அவன் கேட்பான், யா அல்லாஹ், சொர்க்கத்துல நீ வந்து என்ன சொர்க்கத்துக்குள்ள நுழைக்க வேணாம், நரகத்துல பாதியில கிடக்கிற, நரகத்துல ஓரத்துல கொண்டு போய் என்ன வச்சிருன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரி கொடுக்குறேன், ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் வேற எதுவும் கேட்க கூடாது. சரி அல்லாஹ், கேட்க மாட்டேன், இது பேப்பர் எதுவும் கேட்க மாட்டேன், சொர்க்கத்துல நரகத்துல ஓரத்துல வச்சிருன்னு சொல்லி நரகத்தில் ஓரத்துல வச்சாகும். கொஞ்ச காலம் போகும். மனுஷனுடைய தன்மை, வாக்கு கொடுத்தா மீறுவானா இல்லையா? ரப்புக்கு வாக்கு கொடுத்தா மாறு செஞ்சுக்கிட்டே இருப்பான். இதான் மனுஷனுடைய தன்மை. அல்லாஹ்ட்ட கேட்பான், ரப்பே, இங்க பாரு, நரகத்துல ஓரத்துல கிடக்குற, ஓரத்துல வந்துட்ட, எப்படியாவது கொஞ்ச நேரம் வெளியே ஒதுக்கி வச்சிரு, அங்க பாரு ஒரு மரம் இருக்குது பாரு, அந்த மரத்துல வச்சிருமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், எப்பா இப்படி சரியே கேட்க மாட்டேன்னு சொன்னியே, யா அல்லாஹ், என்னுடைய கருணை பெரிது, என்னுடைய வாக்கா பெரிதுமா. மனுஷன் அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் அவனை வெளியே தூக்கி வச்சிருவான். கொஞ்ச காலம் அல்லாஹ்வே ஏற்பாடு செய்வான் இந்த நிகழ்ச்சியை. அடுத்து சுப்ஹானஹு வ தஆலா அவன் பார்க்கிற மாதிரியே ஒரு மரத்தை ஏற்பாடு பண்ணுவான். அந்த மரம் இவன் தங்கி இருக்க மரத்தோட அழகா இருக்கும். அதை பார்த்து கேட்பான், யா அல்லாஹ், அந்த மரத்துல போய் உட்கார்ந்துடணும், இது ரொம்ப அசிங்கமா இருக்குது. அல்லாஹ் சொல்லுவான், நீ போய் உட்கார்ந்துக்க, ஆனா இதுக்கப்புறம் இது கேட்க கூடாது. அல்லாஹ் சொல்லுவான், யா அல்லாஹ், வாக்களிக்கிற, இதுக்கப்புறம் இது கேட்க மாட்டேன். கொஞ்ச காலம் போகும், இன்னொரு மரம், அப்படி வாக்குக்கு மாறு செஞ்சுக்கிட்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய கருணை கடைசியாக அல்லாஹ்விடத்தில் கேட்பான், யா அல்லாஹ், இந்த சொர்க்கத்துல போயிட்டு வந்தேன் நானு, எனக்கு அனுமதி கொடுத்துரு, உன்னுடைய கருணைக்கு இந்த சொர்க்கத்துல ஒரு வீடு கூட கிடைக்காதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், செப்போ போய் பார்த்துக்க. அப்போ சொர்க்கத்துக்குள்ள போவார் அந்த மனுஷன். போய் பார்ப்பான், எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு ஹராமான இடத்துல போய் ஹவுஸ்ஃபுல்லா என்ன செய்வோம்? வெளியே வந்துருவோமா இல்லையா? இல்ல பிளாக்ல கூட டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அங்க போய் அப்படி போக முடியாது. அல்லாஹ்ட்ட வந்து கேட்பாங்க, எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லா இருக்குது, வீடே இல்ல, எனக்காக ஒரு சின்ன வீட்டை கொடுத்துரு. அப்படியா, வீடு வேணுமா? சொர்க்கத்துல உனக்கு இடம் வேணுமா? நீ கற்பனை செஞ்சுக்க, தமன்னா, நீ ஆசை வச்சுக்க, உனக்கு என்ன வேணும் சொர்க்கத்துல ஆசை வச்சுக்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 முறை அவனுக்கு அவகாசம் கொடுப்பான். 5 முறை அவன் ஆசை வச்சதுக்கு அப்புறம் சொல்லுவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், மனிதனே, நீ ஆசை வைத்த 5 முறைகளும் உனக்கு கிடைக்கும். இந்த துனியாவிலே நீ வாழ்ந்ததை போன்று 10 மடங்கு பெரிய சொர்க்க உலகத்தையும் உனக்கு கொடுக்கிறேன், சென்று பார். அந்த மனுஷனுக்கு கோபம் வந்துடும். ரப்பே, நீ எவ்வளவு பெரிய மலிக்கு, நீ எவ்வளவு பெரிய அரசன், நான் எவ்வளவு பெரிய ஒரு ஏழை அடிமை, எங்கிட்ட போய் நீ கேலி பண்றியே, ரப்பி, எங்கிட்ட போய் கேலி பண்றிய, உள்ளதான் ஒண்ணுமே இல்லை, நான் தான் நரகத்துல இருந்து கடைசியா வந்திருக்கேன், எனக்கு ஒரு சின்ன வீட்டை கூடன்னு கேட்கிறேன். 5 முறை ஆசை வைக்க சொன்ன, சரி அதுவே கொடுப்பியாங்கிறதே பெரிய விஷயம், ஆனா உலகத்தை மாதிரி 10 மடங்கு உலகம் எனக்கா? அல்லாஹ் சொல்லுவான், நான் மலிக், ஆட்சியாளன், சென்று பார். அவன் போவான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் வாக்களித்ததை பெற்றுக் கொள்வான். யோசிச்சு பாருங்க, நரகத்திலிருந்து கடைசியா வெளியே வரக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் துன்யாவை போன்று 10 மடங்கு பெரிய சொர்க்கத்தை கொடுப்பான் என்றால், ஈமான் கொண்டு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விற்காகவே வாழ்ந்து மரணித்தால் என்ன பாக்கியம். அங்க என்ன தெரியுமா ஸ்பெஷல்? அவர் போவாரு வீட்டுக்குள்ள, வீட்டு கதவு அப்பதான் திறப்பாரு. 2 ஹூலின் பெண்கள் அப்படியே பட்டாடைகளை கொண்டு சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி யஹ்யாக லனா வ அஹ்யானா லக. அழகா சொல்லுவாங்க, ரொம்ப காலம் கஷ்டத்துக்கு அப்புறம் உங்களுக்காக எங்களை படைத்த, எங்களுக்காக உங்களை படைத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று. என்ன எப்படி இருக்கும் அந்த வார்த்தையை கேட்கும் போது? அப்ப அந்த மனுஷன் சொல்லுவான், அல்லாஹ் ஒரு சொர்க்கத்தில் எனக்கு கொடுத்தது மாதிரி யாருக்குமே கொடுக்கலன்னு சொல்லி. அல்லாஹ் அக்பர். பாத்தீங்களா, அங்க சொர்க்கத்துல கவலை இருக்காது. ஒருத்தர் நம்மளை விட பெருசா இருந்தா கவலை இருக்கும். நம்மளை விட ஒரு ஆள் நல்ல ரேங்க் எடுக்கிறாரு, நம்மளை விட ஒரு அதிகமா சம்பளம் வாங்குறாரு, அவரை பார்த்தா தான் கவலை வரும் நமக்கு, அப்படித்தானே? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி இந்த துனியால வாழ சொல்லல. உனக்கு கீழே உள்ளவனை பாரு, மேல உள்ளவனை பார்க்காத அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சொர்க்கத்தில் அல்லாஹ் அப்படி மறைச்சிருவான். அப்படி அவரோட கூட தான் இருப்பாரு, ஆனா அவரை பார்க்கும்போது இவர் கீழே இருப்பாரு, இவரை பார்க்கும்போது அவர் கீழே இருப்பாரு. அல்லாஹ் அந்த கவலையே சொர்க்கத்தில் கொடுக்க மாட்டான்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட சொர்க்கத்தை வாக்களிக்கட்டும் நமக்கு. அதை விட ஸ்பெஷலுங்க, பணம் கிடைச்சாலும் மனைவி கிடைச்சாலும் காசு பணம் கிடைச்சாலும் எதுவுமே சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்கிறது. ஆனால் சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்பம், மிகப்பெரிய இன்பம் என்னங்க சொல்லுங்க பாப்போம். மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு லக்க. என்ன தெரியுமா? அந்த ரப்பு வருவான், மனிதர்களே உங்களுக்கு ஏதாவது வேணுமா சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இவ்வளவு கொடுத்துட்ட, இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும்? அல்லாஹ் சொல்லுவான், என்ன பார்த்துக்கப்பா, அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் அது எல்லாருக்கும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. சொர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அல்லாஹ்வை பார்க்க முடியாது சில பேரால. சில பேர் அல்லாஹ் கூடயே வாழ்வாங்க, அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டே வாழ்வாங்க. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மளே ஆக்கட்டும். சில பேர் வருஷம் வருஷம், சில பேர் மாசம் மாசம், சில பேர் ஒவ்வொரு நாளுக்கு ஒருக்க, இப்படி தரஜாக்கள் அந்த பார்க்கறதுல இருக்கு. அல்லாஹ் சொல்லுவான் கடைசியா சொல்லுவான், ஃபலா அஸ்கத்து அலைக்கும் அபதா, நான் உங்களுக்கு என்னுடைய பொருத்தத்தை நான் விதித்து விட்டேன், இனிமேல் உங்கள் மேல் நான் கோபமே படமாட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் சொர்க்கவாசிகள் அந்த அல்லாஹ்வை பார்த்து மயக்கத்திலே அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டாங்க, அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? மலக்குகளை வச்சு அடிச்சு இழுத்துட்டு போக சொல்லுவான் சொர்க்கத்துக்குள்ள வீடுகளுக்கு. பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுக்கட்டும். அல்லாஹ் வாக்களித்த இந்த சொர்க்கத்தின் பக்கம் வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்தி வல் அர்த், விரைந்து வாருங்கள் அந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை பெற்றுக்கொள்வதற்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்தை உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக. எவ்வளவு நேரம் இருக்கு? ஒரு அரை மணி நேரம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على محمد وعلى آله وأصحابه وأزواجه وذريته وسلم تسليما كثيرا كثيرا. அன்பிற்கினியவர்களே, சொர்க்கத்துடைய வாழ்க்கையை பற்றி ஏதோ முடிந்த அளவு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் வர்ணித்ததை நாம் அறிந்து கொண்டோம். அடுத்ததாக அல்லாஹ் எப்படி இந்த துன்யாவிலே பாவம் செய்யக்கூடியவர்களுக்காக அல்லாஹ் இந்த பூமியிலே வசிக்கக்கூடிய மக்கள் சிறைச்சாலை என்ற ஒன்றை தயாரித்து வைத்திருக்கிறார்களோ, அதுபோல தனக்கு மாறு செய்யக்கூடிய, தனக்கு தன்னுடைய கட்டளையை மீறக்கூடிய மக்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகம் என்ற ஒரு நரக படுகொலையையும் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். அன்பிற்கினியவர்களே, இந்த நரகத்தை பற்றிய அச்சம் நமக்கு ஊட்டப்படாத காரணத்தால், இந்த நரகத்துடைய தன்மைகள் நமக்கு தெரியப்படாத காரணத்தால் தான் இன்று மக்கள் பாவங்கள் செய்வதிலே அலட்சியம் காட்டுவதில்லை, பாவங்கள் செய்வதிலே அதிகமாக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நன்மையான விஷயத்திலே ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எப்போது இந்த நரகத்தை அறிய ஆரம்பித்து விடுகிறார்களோ, நரகத்தை பயப்பட ஆரம்பித்து விடுகிறார்களோ, அப்போது அவர்களுடைய வாழ்க்கையும் மாற்றப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, இந்த நரகத்துடைய வாழ்க்கை இதை பயந்து இதற்காக அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்டு இந்த பூமியிலே நல்லவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன். யா அல்லாஹ், நாளை மறுமையிலே அந்த நரகத்துடைய வேதனையை விட்டு, அந்த நரகத்தை கொண்டு நீ என்னை கேவலப்படுத்துவதை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இரவிலே தூங்கும் பொழுது கடைசியாக, யா அல்லாஹ், நாளை மறுமையிலே அல்லாஹும்ம கீனி அதாபக வ யௌம தபஅஸு இபாதக, யா அல்லாஹ், நரகத்துடைய வேதனையை விட்டு என்னை பாதுகாப்பாயாக, நல்ல மக்களோடு என்னை கொண்டு போய் சேர்ப்பாயாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், நபிமார்களை சொல்லுங்கள், குல் இன்னி அஸைது ரப்பி அதாப யௌமின் அதீம், நான் அந்த அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய மகத்தான வேதனையை நான் பயப்படுகிறேன் என்று. இப்படி நல்லவர்கள் எல்லாம் அந்த நரகத்தை பயந்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள். ஏன் அன்பிற்கினியவர்களே, எப்படி சொர்க்கத்தை அடைவது வெற்றியோ, எப்படி சொர்க்கத்தை அடைவது உண்மையான வெற்றியோ, அதுபோல நரகத்தை அடைவது மிக பெரிய கேவலம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், நல்லவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், ரப்பனா ரப்பனா இன்னக மன் துத்ஹிலன் நார ஃபகத் அஹ்ஸைதா. யா அல்லாஹ்,
யாரை நீ நரக நெருப்பிலே நுழைய வைப்பாயோ அதுதான் மிகப்பெரிய கேவலம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பானாக. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ஃபாத்திமத பின்த் முஹம்மத் இத்தகில்லாஹ் லன் உக்னி அன்கி யௌமல் கியாமத்தி ஷைஆ லா அம்லிகு லகி மினல் கியாமத்தி ஷைஆ சலீனி மினல் துன்யா மா ஷித்தி. என் மகள் ஃபாத்திமாவே, இந்த துன்யாவிலே உனக்கு என்ன வேண்டும் கேள், தருகிறேன். ஆனால் நாளை மறுமையிலே அந்த நரகத்துடைய வேதனையிலிருந்து நீ அல்லாஹ்வை பயந்து நீ உன்னை பாதுகாத்துக் கொள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த நரகத்துடைய தண்டனை மிக பயங்கரமானது. அந்த நரகத்துடைய வேதனை மிக பயங்கரமானது. அந்த வேதனையை எதை கொடுத்தும் ஈடுகட்ட முடியாது. அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், லவ் அன்ன லிகுல்லி நஃப்ஸின் ظلمت ما في الارض لافتدت به واسر الندامه لما راوا العذاب فقضي بينهم بالقسط وهم لا يظلمون. நரகவாசிகள் அந்த நரகத்தை பார்த்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இந்த பூமியை வைத்துக்கொள், நான் சம்பாதித்து வந்த செல்வங்களை வைத்துக்கொள், நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள் என்று அல்லாஹ் சொல்லுவான். முடியாது. அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், என் தந்தையை வைத்துக்கொள், என் தாயை வைத்துக்கொள், என் சகோதரியை வைத்துக்கொள், இந்த துன்யாவிலே வாழக்கூடிய எல்லோரையும் வைத்துக்கொள், என்னை மட்டும் நரகத்திலிருந்து விடுதலையாக்கி விடுகின்றேன். ஏன்? அந்த நரகத்தை பார்க்கும்போது தான் தெரியும் அந்த நரகம் என்ன நரகம், அது என்ன குழி, அது என்ன படுகொலி என்று. அந்த நரகம், அந்த நரக வாழ்க்கை யாருக்கு? அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅம்மா மன் தகா வஆஸரல் ஹயாத்தத் துன்யா. ரப்புடைய கட்டளையை மாறு செய்றியா? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமா நடக்கிறியா? துன்யா மேல முஹப்பத்தா? துன்யாவையே நேச வச்சு வாழ்றியா? ஃபைனல் ஜஹீம ஹியல் மஅவா. ஃபிக்ஸ் பண்ணிக்க, முடிவு பண்ணிக்க, உனக்கு நரகம்தான் உனக்கு இருப்பிடம் என்று அல்லாஹ் பாதுகாப்பானாக. மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய கட்டளையை மாறு செய்யக்கூடியவர்களுக்கு ஃபைன்ன லஹு நார ஜஹன்னம், அவர்களுக்காக நரகத்தை நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று. இப்போது நரகத்துடைய தன்மைகளை நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாருக்கும் அல்லதி தூகிதுன ஜுஸ்அம் மின் 70 ஜுஸ்அம் மின் ஜஹன்னம். நீங்கள் உலகத்திலே எரிக்கக்கூடிய நெருப்பு, உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த நெருப்புடைய சக்தி என்னங்க? என்ன சக்தி? ஒரு பில்டிங்கே நெருப்பு பத்தி எரியுது, என்ன ஆகும்? யாராவது உயிரோடு வாழ முடியுமா? வாழ முடியுமா? அந்த ஊரே எரியுது, வாழ முடியுமா? உலகமே எரியுதுங்க. அந்த நெருப்புடைய தன்மையோல உலகமே எரிஞ்சாலும் நரக நெருப்பிலே ஒரு பகுதிதான் இந்த துன்யாவுடைய நெருப்பு. 70 மடங்கு பெரியது நரகத்திலே அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய நெருப்பு. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு சப்தம் கேட்டது வானத்திலிருந்து, பயங்கரமான சப்தம். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்ன சப்தம் இது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 70 ஆண்டுகளுக்கு முன்னதாக அல்லாஹ் அந்த நரகத்தின் மேலே இருந்து ஒரு கல்லை எறிந்தான். அந்த கல் இன்னும் அடித்தட்டை தடாமல் ஏதோ ஒரு பாறையிலே முட்டப்பட்டு இந்த சப்தம் வெளிப்படுகிறது என்று. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னதாக? 70 வருஷத்துக்கு முன்னாடியே நரகத்து மேல இருந்து ஒரு கல்லை போட்டா கூட அந்த கல் நரகத்துடைய அடித்தளத்தை தொடாது. அல்லாஹ் அக்பர். நரகம்ங்கிறது ஏதோ நம்ம கற்பனை பண்ணி வச்சுக்க மாதிரி, இந்த இந்துக்கள் சில காட்சிகளை காட்டுற மாதிரி ஏதோ அண்டால சட்டில இந்த மாதிரி எரிப்பாங்க கிடையாது. நரகத்துல நரக நெருப்பு அப்படிப்பட்டதல்ல. எப்படி இந்த துன்யால வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது காற்று உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ, எப்படி இந்த துன்யாவிலே இந்த உலகத்துடைய விஷயங்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறதோ, இது போல நரகம் என்பது ஒரு உலகம். அது ஃபுல்லா நெருப்பு. அங்க இருக்கக்கூடிய மரமும் நெருப்பு, அங்க இருக்கக்கூடிய மனிதர்களும் நெருப்பு, அங்க இருக்கக்கூடிய மலக்குகளும் நெருப்பால இருப்பாங்க, அங்க விளையக்கூடிய காய்கனிகள் எல்லாமே நெருப்பு. ஒரு நெருப்பால் சூழப்பட்ட ஒரு உலகம். அந்த நரகம் இவ்வளவு பெரிய உலகமா இருக்கும்.
70 ஆண்டுக்கு முன்னாடியே மேலேருந்து கல்லை போட்டா கூட கீழே வராதுன்னா அப்போ எவ்வளவு பெரிய உலகமா இருக்கும். அந்த நரகம் கொண்டு வரப்படும் பொழுது வஜிய ஜஹன்னம், நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் பொழுது நரகம் அல்லாஹ்விடத்திலே கேட்கும், யா அல்லாஹ் ஹல் மின் மஸீத், ஹல் மின் மஸீத், இன்னும் போடு யா அல்லாஹ், இன்னும் போடு மக்களை. மக்கள் எல்லாம் போடப்பட்டாலும் நரகப்படுகுழி நிரம்பாது. நரகம் மேலும் கேட்கும், ஹல் மின் மஸீத், ஹல் மின் மஸீத், யா அல்லாஹ் மேலும் கொடு, மேலும் கொடு என்று. கடைசியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய காலை அந்த நரகத்திலே வைப்பான். அப்போதுதான் நரகம் சொல்லும், யா அல்லாஹ் போதும் போதும் என்று. மேலும் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுதி பி ஜஹன்னம் யௌமைதின் லஹா 70000 ஸமாமின் மஅ குல்லி ஸமாமின் 70000 மலக்கின். நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் பொழுது 70 கடிவாளங்கள் நரகத்திற்கு இருக்கும். அப்ப ஒரு கடிவாளத்திற்கு 70000 மலக்குகள் என்றால் 70000 கடிவாளத்திற்கு எத்தனை மலக்குகள்? அல்லாஹ் அக்பர். அதை கொண்டு வரப்படும். மனுஷன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் தீர்ப்பளிச்சு முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் ஹுதூஹா, அவனை பிடிங்க, அந்த பாவிய சங்கிலியால இணைங்க. சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா திரான் ஃபஸ்லுகு, 70 முழம் சங்கிலியை கொண்டு அவனை பிணையுங்கள் என்று சொல்லப்படும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அந்த சங்கிலி எப்படி பிணைக்கப்படும் என்று. அந்த சங்கிலியுடைய ஒரு முனை வாயில் நுழைக்கப்பட்டு பின் துவாரத்தின் வழியாக எடுத்து கட்டப்பட்டு உச்சி முடியையும் உள்ளங்காலையும் பிடித்து நரகத்திலே தூக்கி எறியப்படும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்து வருவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரியனையும் இந்த சந்திரனையும் அதற்கு பிறகு நரகத்திலே போடுவான். ஏங்க அந்த சூரியன் பக்கத்தில் உங்களால போக முடியுமா? என்ன கண்டுபிடிப்புனாலும் கண்டுபிடிச்சுக்கோங்க. ஒரு 500 கிலோமீட்டர் கிட்ட உங்களால் நெருங்க முடியாது அந்த சூரியனை. அப்படியா இல்லையா? அந்த சூரியனை அந்த நெருப்புல போடுவாங்கன்னா அதோடைய வெப்பம் எப்படி இருக்கும் என்பதை அன்பிற்கினவர்களை கற்பனை செய்து பாருங்கள். ஏன் சூரியனை வணங்குறவங்க பார்த்துக்கோங்க, உங்களை வணங்குற சூரியனும் இங்கே தான் கிடக்குது. நட்சத்திரத்தை வணங்குறவங்களை பார்த்துக்கோங்க, நீங்க வணங்குற நட்சத்திரமும் இங்கே தான் கிடக்குது என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், வஸ்ஹாபு ஷிமாலி மா அஸ்ஹாபு ஷிமால் ஃபீ சமூமின் வ ஹமீன் வ லில்லிம் யம்ஹும் லா பாரிதி வலா கரீம். போய்க்க, நரகத்தில் அனுபவிச்சுக்க. நீ சத்தம் போட்டாலும் கேட்காது, நீ கத்தினாலும் கேட்காது, யாரும் உன் அழைப்புக்கு பதில் கொடுக்க மாட்டார்கள். அங்கே நீ நிம்மதியாகவும் இருக்க முடியாது, சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, மரணமும் அடைய முடியாது, வாழ்க்கையும் உனக்கு கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தில் பல படித்தரங்களை வச்சிருக்கான். முதல் படித்தரம் முனாஃபிக்குகளுக்கு. யார் இந்த வேஷம் போறாங்களா இல்லையா, உள்ளத்துல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று நடக்கிறாங்களா இல்லையா, இப்படி உள்ளவங்களுக்கு முதல் படித்தட்டு. இன்ன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். முனாஃபிக்குகளுக்கு காஃபிரை விட, முஷ்ரிக்கை விட, யகூதியை விட, நஸ்ரானியை விட ஈமான் கொண்டு வேஷம் போடக்கூடியவனுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான் நாளை மறுமையிலே முதல் படித்தரத்தை. கடைசி படித்தரம் எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மின்ஹும் மன் தூഖதுஹுன் நார் இலா கஅபைஹி. சில பேருக்கு நரகம் அவருடைய கடிவாளம், அவருடைய முட்டுக்கால கீழே விட இருக்கும். சில பேருக்கு இடுப்பு வரைக்கும், சில பேருக்கு கழுத்து வரைக்கும், சில பேர் அந்த நரகம் முக்கிரும். ஆனா நரகத்தில் கொடுக்கப்படக்கூடிய கடைசி தரஜால உள்ள தண்டனை ஒரு நரக நெருப்பாலான செருப்பு அவனுடைய காலிலே மாட்டப்படும். அந்த செருப்பு மாட்டப்பட்டவுடன் அவனுடைய மூளை கொதித்து ஓடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவன் நினைப்பான், நரகத்திலேயே எனக்குத்தான் அதிகமா வேதனை கொடுக்கப்படுதுன்னு சொல்லி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்கும். எப்படி சொர்க்கவாசி நினைப்பான், எனக்கு தான் சொர்க்கத்திலே மிக உயர்ந்த தரஜான்னு சொல்லி கடைசியா உள்ளவன். அந்த மாதிரி தான் இங்கேயும் நரகவாசி கடைசி அவர்கள் நினைப்பான், எனக்குத்தான் நரகத்திலே கடைசியான ஒரு வேதனைன்னு சொல்லி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்தை மேலும் மேலும் எரிப்பதற்காக யாரை போடுவான்? வகூது ஹன்னாஸ் வல் ஹிஜாரா. கல்களையும் பாறைகளையும் மனிதர்களையும் அந்த நெருப்பை மூட்டுவதற்காக அல்லாஹ் போடுவான். வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா கல்லா
لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة. எத்துணை முறை தொழுகைகளை கேட்டிருப்போம். அல்லாஹ்வின் அச்சம் வரவில்லை என்பதற்கிடையே நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், பணத்தை எண்ணி எண்ணி வச்சு பார்க்கறியா? செல்வத்தை சேர்த்து சேர்த்து வச்சிருக்கியா? உனக்கு தயாரிச்சு வச்சிருக்க ஹுத்தமா வமா அத்ராக மல் ஹுத்தமா. என்ன நினைச்சிருக்க ஹுத்தமான நரகத்தை பத்தி? என்ன நெருப்பு தெரியுமா? என்ன நெருப்பு தெரியுமா? நாருல்லாஹில் மூகதா, அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட நெருப்பு. நெருப்புல போட்ட உடனேயே தத்தலிவு அலல் அஃபீதா, உன் இதயங்களை அப்படியே பொசுக்கிவிடும். கட்டை ஒரு தூண்களை கட்டி வைத்துக் கொண்டு மலக்குகள் சாட்டையால் விளாசிக் கொண்டிருப்பார்கள். சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். அடுத்து சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் உணவுகளை வச்சிருக்கான், நரகத்தில் உணவுகளை வச்சிருக்கான். சொர்க்கத்தில் எப்படி உணவுகள் இருக்கோ அது போல சொர்க்கம் மாதிரியே எல்லாமே இருக்கும். ஆனா எப்படி இருக்கும்ங்கிறதா வித்தியாசம். சொர்க்கத்தில் என்னென்ன கிடைக்குமோ எல்லாமே இங்கேயும் கிடைக்கும். சொர்க்கத்தில் ஆடையா, இங்கேயும் இவனுக்கு ஆடை தான். ஆனா ஆடை நரக நெருப்பாலான ஆடை. சொர்க்கத்தில் உணவா, இவனுக்கு உணவு கிடைக்கும். என்ன உணவு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கவாசி பசியால் கத்துவான், பசியால் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவான். யா அல்லாஹ், ஏதாவது சாப்பாடு கொடுறா ரப்பே, ரொம்ப பசிக்குதுறான்னு சொல்லுவான். எத்தனை நாள் கத்துவான்? எத்தனை நாளுங்க கத்துவான்? அல்லாஹு அக்பர், 1000 ஆண்டுகள் கதறுவான். 1000 ஆண்டுகளா நம்ம நாள கணக்கு பண்ணாதீங்க. இங்க 1000 ஆண்டுகள், அங்க ஒரு நாள். 1000 ஆண்டுகள் கதறியதற்கு பிறகு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? நரகத்திலே முளையக்கூடிய இன்ன ஃபீ ஷஜரத்தி ஸக்கூம் தஆமுல் லதீம் கல் முஹ்லி யக்லி ஃபில் புதூன் ககல்லில் ஹமீம். நரகத்திலேயே முளையக்கூடிய நரக நெருப்பால் ஆன மரம் அப்படியே எடுத்துட்டு வந்து மலக்குகள் வாயில சொருவாங்க. அந்த மரத்தை அதை சாப்பிட்ட உடனேயே அப்படியே உடல் இருக்கும் உறுப்புகள் எல்லாம் ஈயத்தை உருக்கியது போன்று ஓடும். தொண்டையில மாட்டிக்கிடும். முள்ளாலன்னா மரம், அது முள்ளெல்லாம் தொண்டையில மாட்டிக்கும். அல்லாட்ட கேட்பான், அல்லா தண்ணி குடுறா ரப்பே, தொண்டையில ஏதாவது மாட்டி கிடக்குது. துன்யால அப்படித்தானே கேட்போம். சாப்பாடு தொண்டையில மாட்டிக்கிட்டா எத்தனை நாள் கத்துவான்? மறுபடியும் எத்தனை நாள் கத்துவான்? மறுபடியும் 1000 ஆண்டுகள். யா அல்லாஹ் தண்ணீர் கொடு. என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பானா? அல்லாஹ் கூலா ஏதாவது வந்து கொடுப்பானா? அந்த ஹீட்டுக்கு அப்புறம் என்ன கொடுப்பான்? இல்லா ஹமீம வ கஸ்ஸாகா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகவாசிக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பானத்தின் ஒரு சொட்டை இந்த பூமியிலே விட்டால் இந்த பூமியை அழிந்துவிடும். அந்த தண்ணி எடுத்து வந்து ஊத்துவாங்க வாயில, குடிச்சுக்க. யதஜர்ரஹு வலா யகாது யுஸ்கி. குடித்து கக்குவான், கதறுவான். அவனுடைய தாகத்தை அது தணிக்காது. கக்குவான், அடின்னு அடிப்பாங்க. குடிடா குடிடா. உலகத்துல சாராயத்தை குடிச்சியா? குடிச்சுக்க. நரக நெருப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதனையை கேலி பண்ணுவான். எப்படி? அல்லாஹ் அக்பர். அதை விட கேவலம் கிடையாது அன்பிற்கினியவர்களே. மலக்குகள் சொல்லுவார்கள், அந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, எவ்வளவு நல்லவன் பாணி, இன்னக்க அன்தல் அஸீஸுல் கரீம், எவ்வளவு கண்ணியம் உள்ளவன் நீ, எவ்வளவு நன்மை செஞ்சுட்டு வந்திருக்க, அல்லாஹ் உனக்கு இவ்வளவு வேதனையை கொடுத்திருக்கான. மலக்குகள் கேலி பண்ணி சிரிப்பாங்க. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அடுத்து என்ன தெரியுமா செய்வான்? சொர்க்கவாசிகளை பார்ப்பான். சொர்க்கவாசிகளே, என்னோடு உலகத்திலே இருந்தவர்களே, என் நண்பர்களே, என் தோழர்களே, என் பெற்றோர்களே, சகோதரர்களே, அஃபீது அலைனா மினல் மா அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ், ஏதாவது தண்ணி கொடுங்கப்பா, ஏதாவது சாப்பாடு கொடுங்கப்பா எங்களுக்கு. சொர்க்கவாசிகள் சொல்லுவார்கள், உன் தந்தையாக இருந்தாலும் சொல்லுவார், உன் தாயாக இருந்தாலும் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், காஃபிர்களுக்கு அதெல்லாம் ஹராம் உங்களுக்கு. ஏன்? இத்தஹது தீனன் லஇபா வ லஹ்வா வ கர்ரத்துஹுமுல் ஹயாத்தத் துன்யா ஃபல்யௌம நன்சாஹும் கமா நஸூ லிகா யௌமிஹிம் ஹாதா. அழகான வார்த்தை அல்லாஹ் சொல்றான்.
அல்லாஹ் உனக்கு கிடைக்காது பாதல்லாம். ஏன் தெரியுமா? துன்யாவில் நீ எப்படி என்ன மறந்து வாழ்ந்தியோ அது போல இந்த உலகத்தில் நான் உன்னை மறந்துட்டேன், எங்கேயும் போய் கேண்டுவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. பார்த்துக்கோங்க அல்லாஹ் எப்படி உணவு வச்சிருக்கான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த தண்ணியை கொடுக்க போது அந்த ஹமீம், அந்த ஹசாக், அந்த சீலையும் சலத்தையும், நரகவாதிகளிலிருந்து வரக்கூடிய அந்த சீலையும் சலத்தையும் ஸ்பெஷலா ஒரு இடத்துல கொதிக்க வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடிக்க கொடுப்பான். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் பலவிதமான வேதனைகள், டிஃப்ரெண்டான வேதனைகள் அல்லாஹ் வச்சிருப்பான். ஒரு புத்து, ஒரு ஒட்டகத்தை, ஒரு பாம்பை போன்ற ஒரு உருவம் உள்ள ஒரு விலங்கினத்தை அல்லாஹ் அனுப்புவான். அது அவனை ஒரு தீண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் 40 ஆண்டுகள் அந்த வேதனை அவனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என்று. இப்படி சொர்க்க நரகத்தில் பலவிதமான வேதனை. அதுக்கெல்லாம் முன்னாடி அவ்வளவு பெரிய நெருப்ப, அவ்வளவு விசாலமான நெருப்ப இந்த உடம்பு தாங்க முடியுமா? இந்த 1 மடங்கு உள்ள வேதனை உள்ள நெருப்பையே இந்த உடம்பால தாங்க முடியாது. அப்படித்தானே? ஒரு வெண்ணி சட்டியை உங்களால தூக்க முடியுமா? வெண்ணி சட்டியை தூக்க முடியுமா? எப்படி தாங்க போகிறீர்கள்? அல்லாஹ் கேட்கிறான், அப்பா மனுஷனே இவ்வளவு பாவம் செய்ய எப்படிப்பா தாங்க போற அந்த நரக நெருப்ப? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்லுகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனுடைய அந்த நரகவாசியுடைய உடம்பு எவ்வளவு கோரமாக்கப்படும்னா, மா பைனல் மன்கிபையில் காஃபிர் ஃபின்னாரி ஸலாஸத அய்யாமின் லிராகிபில் முஸ்ரி'. 3 நாட்கள் ஒரு மனிதன் வேகமாக நடந்தால் எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அவன் தோள்பட்டை விசாலமாக்கப்படும். அவனுடைய தோளுடைய தடிமன் 3 நாட்கள் ஒரு மனிதன் நடந்தால் எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ஆக்கப்படும். வர்சுஹா, அவனுடைய கடவாய் பல், ஒரு பல் கல் ஜபல் உஹத், உஹது மலையை போன்று இருக்கும். பார்த்துக்கணும், உஹது மலை 5 மைல் உயரம், 5 மைல் உயரம் உள்ள ஒரு மலை. அந்த மலையை போன்று அவனுடைய ஒரு பல் இருக்கும் என்றால் அவனுடைய முழு உடம்புடைய அமைப்பையும் பார்த்துக்கோங்க. அந்த உடம்பையே நரகத்தில் தூக்கி போட்ட அடுத்த நிமிடத்தில் குல்லமா நலிஜத் ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப். அல்லாஹ் அதை போட்ட உடனேயே அந்த தோலை எல்லாம் அப்படியே உரிக்கிறோம். அல்லாஹ் புதிய தோள்களை மாற்றிக்கொண்டே இருப்பான் வேதனையை அனுபவிப்பதற்காக. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நரக வாழ்க்கையை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. ஆனால் அந்த நரகவாதி போனதுக்கு அப்புறம் என்ன செய்வான் அதை பார்க்கணுமா இல்லையா? என்ன செய்வான்? அவன் போனதுக்கு அப்புறம் நிறைய கத்துவான், நிறைய பேசுவான். நரகத்தில் கடந்துக்கிட்டு நிறைய யாரையெல்லாமோ குறை சொல்லுவான். யாரெல்லாம் அவனாலதான் கெட்டேன், இவனாலதான் கெட்டேன், இவனாலதான் நரகத்தில் வந்துட்டேன், இவன் தான் என்ன கூட்டிட்டு போனா, அவன் தான் என்ன கூட்டிட்டு போனா. ரப்பனா அவனை காட்டு, என் காலு கீழே போட்டு மிதிக்கிறேன். ரப்பனா அரினல்லதீனா லல்லானா மினல் ஜின்னி வல் இன்சி நஜஅல்ஹுமா தஹ்தா அக்தாமினா லியகூனா மினல் அஸ்ஃபலீன். யா அல்லாஹ், உலகத்திலே வழிகெடுத்த ஜின்களையும் மனிதர்களையும் எனக்கு காட்டு, என் காலுக்கு கீழ் போட்டு அவர்களை மிதிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஷைத்தான் பாப்பான், ஷைத்தான அப்பதான் ஷைத்தான் நிம்மதி, ஷைத்தான் வேதனை அனுபவிச்சுட்டு இருப்பானே. அப்போ பாப்பா ஷைத்தானை போட்டு திட்டுவான், நாசமா போ, உனக்கு தான் வேதனை கிடைக்கணும். ஷைத்தான் சொல்லுவான், ஃபலா தலுமுனி வலுமு அன்ஃபுஸக்கும். என்ன ஏடா திட்ட, உன்னையே நீ திட்டிக்கடா, நான் என்ன செஞ்ச உன்னை, நான் முஸ்ரிஹா மான முஸ்ரிஹ்கும், நான் அதுக்கு பொறுப்பாளி கிடையாது. அன்தும் முஸ்ரிஹை, நீ நான் பொறுப்பாளி. இன்னி கஃபரத்து பிமா அஷ்ரக்துமூனி மின் கபுலி இன்னல்-ஸாலிமீன லஹும் அஸாபுன் அலீம். நான் முன்னாடி தான் பாவம் செஞ்சேன், நான் பின்னாடி வந்து உனக்கு சொன்னேன், அவ்வளவுதான், நீ தான் பாவம் செஞ்ச. ஒரு உதாரணம் சொல்லலாம் அழகான முறையில். என்ன செய்வாங்களா, ஷைத்தான்ட்ட வந்து ஒரு பெரிய ஆள் கேட்டாராம், ஷைத்தானுடைய சூழ்ச்சியை சொல்றேன். ஒரு பெரிய ஆள் வந்து கேட்டாராம், நீ என்ன அவ்வளவு பெருசா ஒண்ணுமே செய்யறது இல்லை, என்னதான் செய்யற நீன்னு. அவர் சொன்னாரா, ஷைத்தான் சொன்னானா, அப்படியா வா என் கூட வா, நான் காமிக்கிறேன். இது உண்மையா இல்லையான்னு சொல்லி அவர் யோசிக்காதீங்க, இதுதான் உண்மை, நடக்கக்கூடிய உண்மை. ஷைத்தான் என்ன செய்வானா, ஒரு ஜிலேபி கடைக்கு போவானா. ஜிலேபி கடையில் போய் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூந்திகளை எடுத்து செவத்தில் அடிச்சு விட்டுருவான். சரியா? அந்த ஜிலேபியை வாங்குறதுக்காக ஒரு ஆள் நாய்க்குட்டியை கூட்டிட்டு வர்றாரு. அந்த ஜிலேபி அந்த செவத்தில் அடிச்சு விட்டாரா இல்லையா, அதை நோக்கி ஒரு பள்ளி பாயும். அதை பார்த்து அந்த கடையில் உள்ள பூனை பாயுது அது மேல. அதை பார்த்து அந்த கூட வந்த நாய் பாயுது. அதை பார்த்து அந்த கடையில் உள்ள அந்த நடந்த உடனே அந்த கடையில் உள்ள எல்லாமே நாசமா போயிருது. கடைக்காரன் வந்து இவர் சட்டையை பிடிக்க, இவர் வந்து அவர் சட்டையை பிடிக்க, அவர் வந்து அவர் ஊருக்கார கொட்டு வர, இவர் வந்து இவர் ஊருக்கார கொட்டு வர, பெரிய கலவரமே நடந்து போச்சு. இதுதான் என்ன செய்வான் ஷைத்தான், சும்மா ஏதாவது ஒன்று செஞ்சு விட்டுருவான்.
இதை வச்சு மக்கள் டெவலப் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான் உனக்கு வேலை. இன்னம ஷைத்தான ஐயூக்கிய பைனஹுமுல் அதாவத வல் பகதா, உங்களுக்குள் குரோதத்தையும் ரோஷத்தையும், உங்களுக்குள் குரோதத்தையும் கோபத்தையும் சண்டையும் ஏற்படுத்துவதுதான் ஷைத்தானுடைய நோக்கம். அவன் உங்களை நரகத்தின் பக்கம் அழைக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அடுத்து நரகவாசிகள் அழிப்பாங்க. வனாதவ் யா மாலிக், மக்கள் இந்த நரகத்துடைய காவலாளியே, அல்லாஹ்விடத்திலே கேள், அல்லாஹ்விடத்திலே சொல், இந்த நரக வேதனையை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்ளுமாறு, நரக வேதனையை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்ளுமாறு. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். அதுக்கு முன்னாடி இப்படி அந்த இந்த மனுஷன் கேட்பானா இல்லையா, எப்படியாவது எனக்கு மௌத்தையாவது கொடுத்துற சொல்லு அப்படிம்பாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாடு பண்ணுவான். மூத்தா வேணும் உனக்கு, உலகத்துல மௌத்தாக போறன்னு தெரியுமா இல்லையா, உனக்கு பயம் இல்லாம வாழ்ந்தியா இல்லையா, இப்ப பாத்துக்க, மௌத்த ஒரு ஆட்டுடைய உருவத்திலே கொண்டு வரப்படும். நரகவாசிகளை பார்த்துக் கொள்ளுங்கள், சொர்க்கவாசிகளை பார்த்துக் கொள்ளுங்கள், மரணத்தை அறுக்கப்படும். இதற்கு பிறகு சொர்க்கத்திலே இருப்பவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், நரகத்திலே இருப்பவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கத்தினதுக்கு அப்புறம் சொல்லுவான், காலஹ்ஸு ஃபீஹா வலா துகல்லிமூன், நாசமா போங்க, நாசமா போங்க, எங்கிட்ட எல்லாம் பேசாதீங்க, வலா துகல்லிமூன். அல்லாஹ் அக்பர். இந்த வார்த்தைக்கு அப்புறம் நீங்க யார்கிட்ட போய் என்ன பேச முடியும், யார்கிட்ட போய் என்ன கேட்க முடியும்? அன்பிற்கினியவர்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். இத்தகுன்னார வலவு பிஷிக்கி தம்ரா, ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை கொடுத்தாவது நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதுக்கு முன்னாடி அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் கருணை மிக்கவன், அல்லாஹ் அருள் மிக்கவன். அல்லாஹ்வின் கருணையை நீங்கள் அளவிட முடியாது, அல்லாஹ்வின் அன்பை அளவிட முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை சோதிக்க வேண்டும், உங்களுக்கு வேதனையை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடவும் இல்லை. நீங்களாகவே உங்கள் தலையிலே மண்ணை போட்டுக்கொண்டு நரகத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறீர்கள். முடிச்சிருவோம், 5 நிமிஷத்துல முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய கருணை சில சம்பவங்களை சொன்னா உங்களுக்கு புரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகவாதியை தீர்ப்பு 2 மனுஷங்களை கூப்பிடுவான். நரகம் தான்ப்பா உனக்கு போன்னு சொல்லிடுவான். அந்த 2 நரகவாசிகளும் நரகத்தை நோக்கி செல்லுவார்கள். ஒரு மனுஷனை பார்த்தா திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போவார், இன்னொரு மனுஷன் நேரா பார்த்துக்கிட்டே போவார். அல்லாஹ் பாப்பா, இன்னும் இந்த 2 மனுஷங்க வித்தியாசமா போறாங்களே, அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் அதை வெளிப்படுத்தினாராம். கூப்பிடுவான் 2 பேரையும். ஏன் பாரு, ஒரு ஆள் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறீங்க, ஒரு ஆள் வந்து நேரா பார்த்துட்டு போறீங்க. அப்போ சொல்லுவாங்க மலக்கு. அப்போ அந்த மனிதன் சொல்லுவான், திரும்பி திரும்பி பார்த்துட்டு போனா இல்லையா, அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், உன்னுடைய கருணையால் மறுபடியும் என்னை அழைத்து சொர்க்கத்திலே நுழைய சொல்ல மாட்டாயா என்று திரும்பி திரும்பி பார்த்து சென்றேன். இன்னொரு மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், உலகத்துல தான் உன்னுடைய பாதையில் நேரா நடக்க முடியல, இப்போமாவது இந்த பாதையில் நேரா போறேன்னு சொல்லி அல்லாஹ்ட்டே விளையாடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், தயவு செஞ்சு நீங்க சொர்க்கத்துக்கு போங்கப்பா. அல்லாஹ் அக்பர். இன்னொன்னு தெரியுமா, ஒரு நரகத்துக்கு பக்கத்துல போவாரு. நரகம் அவரை பார்த்தவுடன் சுருங்கி கொள்ளும். அல்லாஹ் கேட்பான், நரகமே ஏன் சுருங்கி கொண்டாய்? யா அல்லாஹ், இந்த மனுஷன் உன்னை அழைச்சு பிரார்த்தனை செய்யறான் யா அல்லாஹ். அப்போது கேட்பான் அல்லாஹ், மனிதனே ஏன் என்னை அழைக்கிறாய்? யா அல்லாஹ், நான் மௌத்தாகும் போது நான் பாவம் செஞ்சேன், நான் குற்றம் செஞ்சேன், ஆனா என்னுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து சொர்க்கத்திலே நுழைவிப்பாய் என்று எண்ணத்திலே வந்து நீ என்னை நரகத்திலே நுழைய விட்டு விட்டாயே என்று கதறுவான். அல்லாஹ் சொல்லுவான், மனிதனே நீ சொர்க்கத்திலே நுழை என்று. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வின் கருணையை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண் குழந்தையை தேடிக் கொண்டிருக்கும் பொழுது குழந்தை கிடைத்ததற்கு பிறகு இந்த குழந்தையை இந்த பெண் நெருப்பில் போடுவாளா? அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரை நிச்சயமாக போட மாட்டார். இந்த பெண்ணை விட 100 மடங்கு 99 மடங்கு பாசம் வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை எப்படி நரகத்திலே போட விரும்புவான் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கண்ணீர் தேம்பி அழுது விட்டார்கள். அன்பிற்கினியவர்களே, நரக வாழ்க்கையை பயந்து கொள்வோமாக, நரகத்தை பயந்து கொள்வோமாக. ஆதமை அழைக்கப்படும், ஆதமை அழைக்கப்படும், ஆதமே மக்களை பிரிப்பாயாக சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் என்று. ஆதம் கேட்பார், யா அல்லாஹ், எப்படிடா பிரிக்கிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், அன்பிற்கினியவர்களே, பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள். 999 எண்ணிக்கை உள்ள மக்களை நரகத்திலே போடு. மக்களுடைய கூட்டத்திலிருந்து 1000 பேராக 10,000 பேராக எடுத்து ஒரு மனிதனை மட்டும் சொர்க்கத்தில் நுழைவிட்டு மற்ற மனிதர்களை எல்லாம் நரகத்திலே தூக்கி வீசு என்று சொல்லப்பட்டுவிடும்.
அல்லாஹ் பாதுகாப்பானார். அன்பிற்கினவர்களே, நம்முடைய நிலைமையை நாம் அறிய மாட்டோம். சஹாபாக்கள் எல்லாம் சொர்க்கத்தில் இந்த உலகத்திலே வாழும் பொழுது சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை இப்படி நாம் வாழ்ந்தால், அந்த ஈமானையும் அந்த இஸ்லாமையும் நாம் எடுத்து சென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களிக்கிறான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்ட நல்லவர்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான் சொர்க்கத்தை கொடுப்பதற்காக. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வோமாக. மரணத்திற்கு முன்னதாக அல்லாஹ்விடத்திலே உங்களை ஒப்படைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலே உங்களை சரணடைந்து கொள்ளுங்கள். சொர்க்க வாழ்க்கைக்காக எதை தயாரித்து வைத்திருக்கிறீர்கள், நரக வாழ்க்கைக்காக எதை தயாரித்து வைத்திருக்கிறீர்கள் என்று சோதித்துக் கொள்ளுங்கள். சொர்க்கத்தின் பாதையில் நடப்பதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கதறி அழுங்கள். அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாத்து, யா அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாத்து, யா அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாத்து சொல்லி சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தை நீங்கள் கேட்பதாக இருந்தால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். அதில்தான் நபிமார்கள், அதில்தான் நல்லவர்கள், அதில்தான் சாலிஹீன்கள் வாழ்கிறார்கள். நரகத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்காதீர்கள். நரகத்தை பயந்து கொண்டு இந்த பூமியிலே வாழுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய மரணத்தையும் என்னுடைய மரணத்தையும் நல்ல மரணமாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ஆக்கி தருவானாக. நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய விசாரணையில் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்தது போல அந்த 70,000 மக்கள் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்திலே கேள்வி கணக்கு இல்லாமல் நுழைவார்களே, அந்த கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிராத் பாலத்தை கடக்கக்கூடிய வாக்கியத்தை நமக்கு தருவானாக. கௌலுல் கௌசரிலே அல்லாஹ்வின் தூதருடைய கரத்திலிருந்து தண்ணீர் அருந்துவதற்கு அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை தருவானாக. நரக நெருப்பிலே எரிவதை விட்டு சொர்க்கத்திலே நிம்மதியாக இந்த குடும்பத்தோடு, உலகத்திலே எப்படி நாம் இந்த குடும்பத்தோடு வாழ்கிறோமோ, இந்த உறவினர்களோடு வாழ்கிறோமோ, இது போல சொர்க்கத்திலும் நம்முடைய குடும்பத்தோடு, நம்முடைய உறவினர்களோடு சந்தோஷமாக நிம்மதியாக அல்லாஹ்வின் பொருத்தத்தையே பார்த்துக் கொண்டு அல்லாஹ்வின் அன்பையை அனுபவித்துக் கொண்டு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் கொடுத்து அருள் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வஸ்தக்ஃபிர் அன்னி அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.